ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ அண்ணா நாடகத்தை பத்தி நம்ம இப்போ ஒரு ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ அண்ணா நாடகம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. ஆமா கைஸ், நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே போற போக்குல அந்த லைக் பட்டன் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? ஏதாவது நிறை குறைகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது நாடகத்தை பத்தி பேசணும்னா அந்த நாடகத்தை பத்தி போடுங்க, நம்ம அதை பத்தியும் பேசலாம். சரியா? சரி, இப்ப அண்ணா நாடகத்தை பத்தி நம்ம பேசலாமா? மத்தியானம் அது காலையில சந்தியா ராகம் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்ப அண்ணா நாடகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து என்ன மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாதோ அந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடிய நாடகம் வந்து அண்ணா நாடகம். சரியா? முதல்ல அம்மா செஞ்ச அம்மா பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்தாங்க. அதாவது கைஸ், எல்லா படத்துலயும் சரி நாடகங்கள்லயும் சரி வயசான கிழவைங்களைத்தான் வந்து வில்லனா போடுறாங்க. சரியா? ஏன் இந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா வில்லனை பாத்தீங்கன்னா நம்ம அது யாரு பேர் தெரிய மாட்டேங்குது. அவர்லாம் ஒரு வில்லன் சொல்லிட்டு ரொம்ப கேவலமா இருக்குது. இப்படியும் ஒரு அடி அடிச்சா செத்து போற ஆளு அந்த ஆள்லாம். அவனை கொண்டு வந்து மாவனா போட்டுக்கிட்டு ரொம்ப கேவலமா இருக்குது. குளிக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை கைஸ். ஒரு வீட்டுல குளிக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா? கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா குளிக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை வரும். அந்த மாதிரிதான் இப்ப அண்ணா நாடகத்துல வந்துட்டு இருக்குது. இவன் போய் அதான் அந்த வெங்கடேஷ் அந்த பக்கி திருந்தவே இல்லை. திருந்தாத ஜென்மத்தை கொண்டு வந்து உள்ள வச்சு நாடகத்தை இம்சை பண்றாங்க. அந்த அந்த பக்கி திருந்தவே இல்லை. வெங்கடேஷ்ங்கிற ஜென்மம் வந்து திருந்தவே இல்லை. சண்முகம் வந்து இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்கிறதே தெரியல. ரொம்ப கேவலமா இருக்குது. அதாவது அக்கா தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழ்றத பார்த்து சந்தோஷப்படுற அண்ணன்களை நம்ம பார்த்திருக்கோம். இது மாப்பிள்ளைகளையும் கூட்டி வச்சு இவன் தான் ஜோறு ஓட்டுட்டு இருக்கிறான். எப்படி நாடகம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. தங்கச்சிகளை விட்டு இவர் பிரியவே கூடாதாமா, தங்கச்சிகளையும் இந்த அண்ணனை பிரியவே கூடாதாமா. ரொம்ப கேவலமா இருக்கு நாடகமே, ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செய்து அண்ணா நாடகத்துல சீக்கிரமே முடிச்சிருங்க. சரியா?